எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு சாப்டர் 1ல எக்ஸசைஸ் 1.3ல क्वेश्चन நம்பர் 4 சால்வ் பண்ண போறோம். இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க a graph representing the function f of x is given in figure 1.16. It is clear that f of 9 equal to 2. Subdivision 1. Find the following values of the function. Subdivision A f of 0, subdivision B f of 7, subdivision C f of 2, subdivision D f of 10. Second subdivision, for what value of x is f of x equal to 1? Subdivision 3, describe the following. Subdivision 1 domain, subdivision 2 range. Subdivision 4, what is the image of 6 under f? இப்போ क्वेश्चनல கொடுத்திருக்காங்க given f of 9 equal to 2. அப்போ ஆர்டர்டு பேர் என்னது 9, 2. x 9 னா y என்னதுமா f of x என்னது 2. இப்போ இங்க ஃபிகரை பாருங்க, y x வந்து 9 னா y வந்து 2. இப்போ பேர் பாருங்க 9, 2. சரிங்களா? இப்போ சப்டிவிஷன் 1. இப்போ when x is equal to 0, x 0 இருக்கும்போது f of 0 எவ்வளோ? கரெக்டாமா? இப்போ பாருங்க ஃபிகரை பாருங்க, x 0 இருக்கும்போது அந்த லைன் பார்த்தீங்கன்னா கர்வில் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் போட்டிருக்கேன். y என்னதுமா 9. அப்போது நல்லா பாருங்க, x 0னா y 9, அதான் பேர். இப்போது ஆன்சர் எழுதுகிறோம் பாருங்க, f of 0 equal to 9, பேர் என்னது 0, 9. ஓகேம்மா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் B. when x is equal to 7, x 7 இருக்கும்போது y என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க ஃபிகர் பாருங்க, x 7னா டாட் வருது பார்த்தீங்களா, y என்னது 6. அப்போ பேர் என்னது 7, 6. இப்போ நான் ஆன்சர் எழுதுறேன் பாருங்க, f of 7 equal to 6. அப்போ பேர் என்னது x 7னா f of 7 எவ்வளோமா 6 இல்லையா, 7, 6 தான் பேர். ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் C. when x equal to 2, இப்போ திரும்பி ஃபிகரை பாருங்க, x equal to 2னா டாட் வந்திருக்கு, y என்னதுமா தட் இஸ் f of 2 என்னது 6. சரிங்களா? அப்போ பேர் என்னது 2, 6. இப்போ ஆன்சர் எழுதுறேன் நான், f of 2 equal to 6, பேர் என்னது 2, 6. லாஸ்ட் சப்டிவிஷன் Dல பாருங்க, x equal to 10. இப்போ x 10 இருந்தா f of 10 எவ்வளோ? இப்போ பாருங்க ஃபிகரை பாருங்க, x 10 இருந்தா y என்னது f of 10 என்னது 0. இப்போ பாருங்க 10, 0 அதான் பேர். இப்போ ஆன்சர் எழுதுறேன் நான், f of 10 equal to 0. அர்த்தம் என்ன, பேர் என்னது 10, 0. x 10னா f of 10 எவ்வளோ 0. இதுதான் ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 1. f of 0 is equal to 9, f of 7 equal to 6, f of 2 equal to 6, f of 10 equal to 0. இதுதான் சப்டிவிஷன் 1. ஓகேமா? ஸோ கிராஃப் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் இந்த சம்மை. நெக்ஸ்ட் நம்ம வில் கோ டு சப்டிவிஷன் 2. இப்போ திருப்பி உங்களுக்கு தெரியும், கிராஃப் தெரியும், உங்களுக்கு கொடுத்துருக்காங்க f of 9 equal to 2, பேர் 9, 2. இந்த பேர் திருப்பி நான் இங்கே ட்ரா பண்ணுறேன். 9x 9 இருந்தால் f of 9 எவ்வளோ 2, பேர் 9, 2. சரிங்களா? இப்போது செகண்ட் சப்டிவிஷன், ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் x இஸ் f of x equal to 1. இங்கே வந்து ஆன்சரை கொடுத்துட்டாங்க, y equal to 1 கொடுத்தாச்சு, இமேஜை கொடுத்துட்டாங்க. அப்போ x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ரிவர்ஸில் போகணும். சரிங்களா? இப்போ பாருங்க கொடுத்துருக்காங்க f of x is equal to 1. அப்போது நம்ம வந்து வாட் இஸ் வேல்யூ ஆஃப் x கண்டுபிடிக்கணும். சரியா? ரிவர்ஸில் வாங்க. இப்போ பாருங்க ஃபிகர் பாருங்க, x 1 இருந்தால் அந்த லைன் நேராக வரைஞ்சிருக்கேன் நான். அந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா கர்வில் போய் கட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட் தான் ஆன்சர். இப்போ இதுதான் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டுக்கு வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் x. இப்போ பாருங்கள் லைன் திருப்பி நான் வரைகிறேன் நேராக கீழே. இப்போ வரையும் போது இந்த லைன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் போயிட்டு 9க்கும் 10க்கும் நடுவில் போய் கட் ஆகுது இல்லையா, அப்போ ஆன்சர் என்னது நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லலாம், இட் இஸ் 9.5. 9க்கும் 10க்கும் நடுவில் இருக்கு இல்லையா, ஸோ 9.5 சொல்லலாம். சரிங்களா? அப்போ பேர் என்னது எக்ஸ் 9.5னா y என்னது 1, தட் இஸ் f of x is equal to 1. இப்போ ஆன்சர் எழுதுறேன், x is equal to 9.5, பேர் என்னது 9.5, 1. x 9.5 இருந்தால் f of x எவ்வளோமா 1. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 3க்கு போகிறோம். டிஸ்கிரைப் தி ஃபாலோவிங் டொமைன் அண்ட் ரேஞ்ச் நம்ம எழுத போகிறோம். ஸோ அகெயின் திருப்பியும் நம்ம கொடுத்துருக்காங்க f of 9 equal to 2,
அப்போ பேர் 9,2 இங்கே நான் கிராஃபில் ட்ரா பண்ணுறேன், டாட்டையும் அந்த பேரையும் எழுதியாச்சு. இப்போது ஐ மஸ்ட் ரைட் தி டிஸ்கிரைப் தி டொமைனும் ரேஞ்சையும் நான் இப்போ டிஸ்கிரைப் பண்ணணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கிராஃபில் திருப்பி பாருங்கள். இப்போ நான் லைன் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம டொமைன் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 10 வரைக்கும் போகுது. ஸோ நம்ம டொமைன் வந்து ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா டொமைன் பார்த்தீங்கன்னா 0 எக்ஸில் 0ல் ஆரம்பித்து 10ல் முடியுது. அப்போது 0வும் எடுத்துக்கணும், 10ம் எடுத்துக்கணும், 0லேருந்து 10ம் எடுத்துக்கணும். ஸோ 0 எடுத்துக்கலாம், 1 2 3 4 5 6 7 8 9 10 வேல்யூஸ் எடுத்துக்கலாம். 0.1 0.2 0.3 1.1 எல்லா பாயிண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம். அப்போது நம்ம டொமைன் எப்படின்னா டொமைன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மோர் தென் 0 அண்ட் ஆல்சோ ஈக்குவல் டு லெஸ் தென் 10. நல்லா பாருங்க, டொமைன் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வேர் எக்ஸ் இஸ் equal to 0 or more than 0, also equal to 10 less than 10. புரியுதாமா? and also இன்னொரு கண்டிஷன் இருக்கு, x belongs to real numbers, x belongs to real numbers. ஓகேமா? எல்லா ஃப்ராக்ஷன், எல்லா ரேஷனல் இர்ரேஷனல் எல்லா நம்பர்ஸும் வருதுங்க. ஸோ x belongs to real numbers. நெக்ஸ்ட் இப்போ பாருங்க ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா y ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா 0லேருந்து 9 வரைக்கும் போகுது வேல்யூஸ். கரெக்டாமா? ஸோ இப்போ நான் எழுதுறேன் பாருங்கள், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஒய். திருப்பியும் சொல்கிறேன், ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு அண்ட் மோர் தென் 0 ஆர் மோர் தென் 0. ஆல்சோ ஒய் இஸ் லெஸ் தென் 9 ஆர் ஈக்குவல் டு 9. புரியுதாமா? ஒய் வேல்யூ 9ம் இருக்குது, 9 கீழேயும் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே கண்டிஷன் பாருங்கள், ஒய் இஸ் மோர் ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் லெஸ் அண்ட் ஈக்குவல் டு 9. அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா y belongs to real numbers, இங்கேயும் ஃப்ராக்ஷன்ஸ் வரலாம். சரிங்களா? y belongs to real numbers. இதுதான் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் டொமைன் அண்ட் ரேஞ்ச். ஆன்சர் இதுதான். ஓகே, சப்டிவிஷன் 3. நெக்ஸ்ட் நம்ம சப்டிவிஷன் 4க்கு போகிறோம். இப்போ இங்கே 4ல் பார்த்தீங்கன்னா திருப்பியும் நம்ம அதே மாதிரி given f of 9 equal to 2 9,2 கிராஃபில் நான் காட்டுறேன். f of 9 equal to 2 9,2 தான் வேல்யூஸ். இப்போ நம்ம we are going for solving the subdivision 4. what is the image of 6 under f? இப்போ x 6 இருந்தா அதோட இமேஜ் என்ன, f of 6 என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ பாருங்க, x 6 இருந்தா f of 6 எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த லைன் பாருங்க, x 6 இருந்தா அந்த லைனை ட்ரா பண்ணாக்கா அந்த கிராஃபில் போயிட்டு அந்த கர்வில் போய் கட் ஆகுதா? அந்த பாயிண்ட்ல இருந்து திருப்பி நான் ஒரு லைன் வரைஞ்சா என்னதுமா, f இமேஜ் என்னது 5. ஸோ x வந்து 6 இருந்தா அந்த கர்வில் போயிட்டு தொட்டுச்சுன்னா அதோட இமேஜ் வந்து 5, வையில் வந்து 5, f of 6 is equal to 5. கரெக்டாமா? இப்போ பாருங்கள் 6,5 தான் வந்து பேர். இப்போது நான் ஆன்சர் எழுதுகிறேன், f of 6 is equal to 5, பேர் என்னது 6,5. இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் சப்டிவிஷன் 4. தேங்க்யூ. வாட்ச் நெக்ஸ்ட் வீடியோ, எக்ஸசைஸ் 1.3 question number 5 page number 14.